நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்கிற ஒரே சொத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கிற கல்வி என்பதை மறந்து விடாதீர்கள். அதை நிறுத்தவே நிறுத்தாதீர்கள். திருப்பி 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 அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த பள்ளிக்கூடம் தான் உண்மையிலேயே பிளேன் டேக் ஆஃப். சார், ஒவ்வொரு பிளேனுக்கும் 4 என்ஜின் இருக்கும். 4 என்ஜினையும் போட்டு தான் டேக் ஆஃப் பண்ணுவான். மேலே போனோன்னே 2 என்ஜினை ஆஃப் பண்ணிப்பான். அது மாதிரி முழு கவனமும் பள்ளிக்கூட நாள்களிலே கல்வியிலே இருந்தால்தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஒழுங்காக டேக் ஆஃப் ஆகும். இதை குழந்தைக்கு சொல்லி தரணும். இந்த பெற்றோருக்கு ஒரே ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு அறிவுரை, ஒன்றும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி தான். 2 விதம் சார். குழந்தைங்களை வளர்க்கும்போது அந்த குழந்தைங்கக்கிட்ட ரோல் மாடல் சொல்லி உயிர் எடுக்காதீங்க. அந்த பையனை பாரு, இந்த பையனை பாரு, அப்துல் கலாமை பாரு, அப்துல் கலாம் மாதிரி வரணும், அதெல்லாம் வர முடியாதுங்க. அப்துல் கலாம் யாரை பார்த்து எல்லாமே ராக்கெட் விட முடியும்? அதெல்லாம் சும்மா. ஏன்னா பர்சனலாக அவஸ்தைப்பட்டவன் சார் நான் இந்த ரோல் மாடலால். அது கூட என்ன தெரியுமா, 15 வருஷம் எனக்கு யார் ரோல் மாடல் தெரியுமா? என் ரோல் மாடல் பேர் தெரியுமா? மகேஷ்னு பேர். யாருன்னு யோசிக்கிறீங்களா? எங்கள் பெரியம்மா பையன் சார். ஒன்றும் இல்லை, என் வயசு தான். அவனும் என் கிளாஸ் தான், ஆனால் வேறு ஸ்கூலு. இந்த 100க்கு 100 வாங்குவானுங்கள, அந்த மைனாரிட்டி கும்பல் அவன். நம்ம 100க்கு 35 வாங்குகிற மெஜாரிட்டி. நல்லா படிப்பான். சிரிக்காதீங்க சார், 100க்கு 35 வாங்குறவனுக்கு தான் சார் அதனுடைய மகிமை தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. 35 பாஸு. இனிமேல் அந்த புக்கை எடுக்க வேணாம். எப்படி இது கூட வந்திருக்காதே, 33 தானே வந்திருக்கணும், வாத்தியார் ஏதோ போட்டிருக்காருன்னு மகிழ்ச்சியிலே இருப்பேன். அதை அனுபவித்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். 35 வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள். இதே 98 வாங்குறவன்ல ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் சார். 2 போச்சு, 2 போச்சு, 2 போச்சு, 2 போச்சு. முட்டா பையன் 98 எடுத்துருக்கான், 2 போயிடுச்சு சார், மிஸ் ஆயிடுச்சு சார், 2 மிஸ் ஆயிடுச்சு, செண்டம் போயிடுச்சு, மகிழ்ச்சியே வராது. 35 எடுத்தவன் பாருங்கள், அடாடா அற்புதமான வாழ்க்கை. அப்படிதான். இல்லை என்ன பிரச்சனைனா, இந்த எங்கள் மகேஷ் இருக்கார்ல ரோல் மாடலு, வாங்கிடுவான் சார். வாங்கி எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவான் சார், சித்தி நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டுன்னுவான். எனக்கு கொட்டு விடும், நீ எத்தின்டா அப்படின்வாங்க. நம்ம ஜஸ்ட்டு பாஸ் எல்லாத்துலேயும் சார் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தான் சார் +2ல். நான் இந்த இவங்களாம் நான் 490 எடுத்தாங்கல்ல, 488, நான் 485, 1100க்கு 200க்கு. அப்போது +1 சரியா போச்சு, பாழா போச்சு. அவனுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்ததுனால அவனை கூட்டிகிட்டு போயிட்டு கிண்டி, அப்போது ஒரே இன்ஜினியரிங் காலேஜ் தான் கிண்டி, அதில் சேர்த்துட்டாங்க. நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காலேஜில் சேர்ந்துட்டேன். அதுலேயே என்ன பண்ணுவான், நல்லா படிப்பான் சார். வந்து சொல்லிட்டு போவான். எங்கள் அம்மா அவன் வந்துட்டு போனவுடனே எனக்கு திட்டு விடும், மகேஷை பார், என்ன இருந்தாலும் மகேஷ் மாதிரி வரணும், மகேஷ் மாதிரி வரணும். யூனிவர்சிட்டி 2nd வேலை கிடச்சிச்சு அவனுக்கு. அப்போவே ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா. நானும் வேலைக்கு போனேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு எவ்வளோ சம்பளம்னாங்க? 4,000 ரூபான்னு. 30,000 ரூபாலாம் கனவுலேயே, நம்மளுக்கு இன்சூரன்ஸே அவளுக்கு போட மாட்டோம். எல்லாம் முடிஞ்சுது சார். 2 வருஷம் அமெரிக்காவுக்கு போகிறேன்ட்டு வந்துட்டான். சித்தி என்னை அமெரிக்காவில் வேலை கிடச்சிதுன்னு. என் உயிரே போச்சு. நான் திருப்பதியே தாண்டினது கிடையாதுங்க. அது கூட எங்கள் அம்மா இட்டு போவாங்க, அவ்வளோதான். போனால் அந்த ஃபோன் பண்ணுறது விட மாட்டான் சார். சித்தி கார் வாங்கிட்டேன்னுவான், நமக்கு திட்டு விடும். சித்தி வீடு வாங்கிட்டேன்னா. சார் வாழ்க்கையில் 15 வருஷம் என்னை நாசம் பண்ணான் சார். அவன் பண்ண ஒரே நன்மை, இந்த அமெரிக்கா போய் 3 வருஷம் செட்டில் ஆனானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறான், அங்கேயே ஒரு இந்த கருப்பின பெண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, நீக்ரோ, அதில் ஒரு கிறிஸ்டின் பெண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். நான் பழக்க தோஷத்தில் அதையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எங்கள் அம்மா அதை என்கிட்ட சொல்லலை, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்டே போனேன். அம்மா நீ சொன்ன மாதிரி மகேஷ் மாதிரி எதுவுலேயும் ஆகலை, ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன சொல்கிற அப்படின்னா. அவன் கிடக்கிறான்டா விளங்காதவன் அப்படின்னாங்க. அந்த அவன் கிடக்கிறான் விளங்காதவன்னு எங்கள் அம்மா கிட்ட வாங்க 15 வருஷம் சார். உண்மையிலேயே ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடல் யார் தெரியுமா? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் வகுப்பில் கற்றுக் கொடுப்பாங்க.
பெற்றோர்கள் தான் வீட்டில் கற்றுக்கணும். ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது, எப்படி பேசுது? அது கெட்ட வார்த்தை இல்லைங்க, வீட்டில் கேட்ட வார்த்தையே பேசுது. ஆக நம்ம ஒழுங்காக பேசணும், ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். குழந்தைக்கு அப்பாவை பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஒழுக்க சீலராக நான் வரணும்னு குழந்தை நினைக்கணும்.